வாங்க இன்னைக்கு நாம ஜிஎஸ்டியை பத்தி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இதோட முக்கியமான நோக்கமே ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே சந்தை தான். ஜிஎஸ்டியை புரிஞ்சுக்க முதல்ல இது ஒரு மறைமுக வரின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, நாம என்னலாம் பார்க்க போறோம்? ஜிஎஸ்டினா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதோட நன்மைகள் தீமைகள் வரைக்கும் பார்ப்போம். அப்போ ஜிஎஸ்டினா என்ன? ரொம்ப சிம்பிள். பல வரிகளுக்கு பதிலா வந்த ஒரே வரி தான் இது. இந்த முக்கியமான சட்டம் 2017ல நாடாளுமன்றத்துல பாஸ் ஆகி இந்தியா முழுக்க அமலுக்கு வந்தது. சரி, இந்த ஜிஎஸ்டி சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? இதுல 3 முக்கியமான பாகங்கள் இருக்கு. முதல்ல சிஜிஎஸ்டி. இது மாநிலத்துக்குள்ள நடக்கிற விற்பனைக்கான வரி. இத மத்திய அரசு வசூலிக்கும். அடுத்து எஸ்ஜிஎஸ்டி. இதுவும் மாநிலத்துக்குள்ள நடக்கிற விற்பனைக்கு தான் இத மாநில அரசு வசூலிக்கும். கடைசியா ஐஜிஎஸ்டி. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பொருள் வித்தா இந்த வரியை மத்திய அரசு வசூலிக்கும். பொருட்கள், சேவைகள் எல்லாம் 5 விதமான வரி விகிதத்துக்குள்ள வரும். 0%ல இருந்து 28% வரைக்கும். சரி, இதையெல்லாம் யாரு முடிவு செய்யறாங்க? அதுக்கு தான் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு. இந்த கவுன்சில்ல மத்திய அரசு, எல்லா மாநில அரசுகளோட நிதி அமைச்சர்களும் உறுப்பினர்களா இருப்பாங்க. எந்த ஒரு பெரிய திட்டத்திலையும் நன்மைகளும் இருக்கும், சில சவால்களும் இருக்கும். அத பத்தி பார்க்கலாம் வாங்க. ஜிஎஸ்டி வரதால வரிக்கு மேல வரி போடுறது நின்னுச்சு. ஆனா ஆன்லைன்ல ஃபைல் பண்றது பலருக்கு புதுசா இருந்துச்சு. மொத்தத்துல ஜிஎஸ்டி ஒரு பெரிய மாற்றம். இது நிறைய பிசினஸ வரி அமைப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கு. ஆனா பெட்ரோல் மாதிரியான பொருட்கள் இன்னும் ஜிஎஸ்டிக்குள்ள வரல. அப்ப முழுமையான ஒரே சந்தை எப்ப உருவாகும்?